டேய் அங்கே என்னடா நடக்குதுன்னு அந்த ஆள் கேட்க, அவனும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு அப்புறம் அவன் சொல்ல, மாசு பஞ்சு அடிக்க அந்த மாசு காலில் மிதிக்க நம்ம ஹீரோ. அந்த ஆளும் நான் நம்ப முடியலடா, அது ஒரு ஐராக்கு மாஸ்டர், அது டிஃபிகல்ட்டாகவே ஹார்டாக இருக்கும், அது ஒரு ஆரஞ்சு கிளாஸ் வேறு அப்படின்னு சொல்ல அவன். மாஸ்டர் ஹீரோ பிடிச்சி பண்ணி நான் ஸ்மாக் டவுன் போனால் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ பிடிச்சி இப்போ வழி பண்ண அதை ஹீரோ சைடில் அவங்க 2 பேரும் பார்க்க, டேய் எங்கடா போனான்னு அவங்க 2 பேரும் பார்க்க, அவங்க நேரம் வந்து விழா அவங்க 2 பேரும் பயந்து போயிட்டானுங்க. அந்த ஆளு பயத்தில் அப்படியே உடஞ்சி போக அந்த சின்ன பையன் எதுக்குடா சொன்ன திடீர்னு அட்டாக் பண்ண அப்படின்னு அவன் சொல்ல, அங்கே நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப ஆபத்தான இடம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சின்ன பையனும் இவன் அந்த டவருக்குள்ளேருந்து தானே வந்தான், இது பெரிய விஷயமாச்சே அப்படின்னு நான் சின்ன பையன் சொல்ல, அவன் ஆளும் டவருக்குள்ளேருந்து எப்படி வந்தான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அப்படின்னு அவன் சொல்ல, இவன் வந்து ஜியோலி தானே அப்படின்னு ஹீரோ பேர் சொல்ல, பெரிய நரி வர அடியாட்டியே ரொம்ப பயங்கரமான இருக்கு அப்படின்னு 2 பேரும் பார்த்து போயிட்டு போவேன். இதுல பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஹீரோ சொல்ல, அது முழு பயன்படுத்தி வாயில பேச கூட மட்டும் அழிச்சிட்டு போவேன். ஒரு நம்ம போயிடுச்சிருமா அப்படின்னு 2 பேர் சொல்ல, உயிரை மட்டும் ஸ்டைலாக நிற்க, என்னடா அது அப்படின்னு 2 பேரும் சுற்றி பார்க்க, அவனை நம்ம காப்பாற்றிட்டான் அப்படின்னா தம்பிகளா அண்ணனை பார்த்து கற்றுக்கோங்கன்னு சொல்ல அவன் ஹீரோ பாஞ்சு போய் ஒரே குட்டில் நாய்க்குட்டியாக மாற்றுவான் பாரு அப்படின்னு ஹீரோ பாஞ்சு வந்து ஒரே பஞ்சில் நான் நிறைய நாக்கு டவுன் போட அடியாட்டின்னு இவங்க 2 பேரும் வாயை பழக ஹீரோ மட்டும் ஸ்டைலாக இறங்கி அப்படி கீழே இறங்கி வர ரொம்ப அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளேயே முடிச்சிச்சா அப்படின்னு ஹீரோ சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோவா அவங்க 2-3 மேட்ச் பார்க்க, அப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஆமாம் சார் அப்போ சார் அப்படின்னு அவங்க 2 பேரும் பயத்தில் வளர, எனக்கு பூ வேணும்னு சொல்ல, பூனாண்டா அப்படின்னு 2 பேரும் விழிக்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, 2 பேர் திருப்பி விழிக்க, அப்படியே துணியை சேர்த்து வாங்கி கொடுப்பான்னு ஹீரோ சொல்ல, இதாப்பா பெரிய கடை நல்லா சூப்பராக இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோ ஒரு டைமண்ட் பாலை எடுத்து தலையில் அடிக்க, சாப்பாடு கழி பண்ணிட்டாங்க இவ்வளோ காசு அப்படின்னு 2 பேர் குழம்பு ஹீரோக்கு சாப்பிட்டு ஏன் போகுத, ஆளும் என் மொத்த சேவிங்ஸும் நீ தின்னு காலி பண்ணிட்ட அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, ஹீரோ இன்னும் ஒரு டைமண்ட் கப் எடுத்து வாப்பா அப்படின்னு சொல்ல, உனக்கு என்னவோடா அந்த பையன் நீங்கள் யார் நான் டவர்லேருந்து இப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்ல, நான் உள்ளே போனேன் நான் வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்ல, பார்த்தா நீ சாதாரண பையன் மாதிரியாக இருக்கா, ஆனால் உனக்கு மேலே வந்து ஏதோ மேஜிக் பவர் வருதே அப்படின்னு சொல்ல, ஆனாலும் தாதியோட டிசபிலின்னு சொல்ல, அவனும் பெருமையை மூச்சு வச்சு அவன் கூட வேலை செய்யறதுக்கு நீ பார்த்த கடவுளான்னு நீங்க சொல்ல, ஸ்கூல் எடுத்து பார்க்கணும் மூச்சு தெரிய, என்னடா அது என் மூஞ்சான்னு ஹீரோ பார்க்க, கண்ணாடி கண்ணாடி கண்ணாடிங்க அப்படின்னு ஹீரோ கத்த, சரியாயிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல, முன்னாடி நான் சாமி மாதிரி
எல்லாம் பரவாயில்ல, என் தழும்பு என் பல்லு எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்ல முழுசாக குணமாயிட்டேன். என் லெஃப்ட் கை போச்சு, அவனுக்கு லெஃப்ட் கை இருக்கு. ஹீரோ கையில் ஒரு சிம்பிள் வர அப்படியே கொஞ்சம் பாம்பு சிம்பிள் ஆகி பாம்பில் சிம்பிள் வர ஹீரோ உடம்புக்குள்ளே போக நீங்கள் சாவை பார்த்து வந்துட்டீங்க. இம்பாசிபிள் அச்சீவ்மெண்ட் ஆகிட்டு அடிச்சிட்டிங்க. உங்களோட பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுச்சு. உங்களோட டவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சுன்னா டெவலப்மெண்ட்டு புதுசாக டிவைன் ஸ்கில்லாக மாறிடுச்சு. அட்வான்ஸ் ஸ்கில்லுக்கு போயிடுச்சு. ஆட்ரிபியூட் வந்து எவ்வளோ ஆயிடுச்சுன்னு வர சிஸ்டம் காமிக்க ஸ்பீக்கர்ஸோட பவரை யூஸ் பண்ண முடியும். சிஸ்டம் காமிக்க இது உங்களுக்கு பவர் போக அது என்ன பவர் அப்படின்னு பார்க்க பிளிங்க் ஒரு இடம் போவேன். ஸ்பேஸுக்கு போயிட்டு ஹீரோ அது பெரிய பாம்போட ஹீரோ கிட்ட வந்து ஹீரோ தொட போவேன். என்ன பவர் இது? இந்த பவர் என்னால் இனிய தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பாம்பை தொட்டோன்னு ஒரு வெளிச்சம் வர திடீர்னு ஹீரோ நெஜவருக்கு வர அப்படின்னு ஹீரோ பார்க்க சின்ன பையன் ஆடி நீ நல்லா இருக்கேன்னு கேட்க திருப்பி முடிக்க ஹீரோ அந்த பெரிய பாம்பு பார்த்தீங்கன்னு கேட்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். 2 பேரும் திருப்பி முடிக்க அது சின்ன பையனும் நீங்கள் சேட்டாக கண்ணக்கிட்ட போனீங்க, திசை கட்டினீங்க, பார்த்து ஆவும் கத்துனீங்க, அப்புறம் நீங்கள் மைக் வச்சு விட்டீங்க, இதாக நினச்சினீங்க அவங்க சொல்ல அந்த பாம்பு என்னால் மட்டும் பார்க்க முடியுதுன்னு சொல்ல அந்த 2 பேரும் டவருக்குள்ளே போய் பைத்து முட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் வந்து காடால் சூசன் பண்ணிட்டீங்க ஒப்பிகை எதிர்ஸ்னால ஹீரோவுக்கு 13ஆம் கார்டு சூஸ் பண்ண மொத்த உலகத்தை 12 கார்டு தாண்டி 13ஆம் கார்டு நம்ம ஹீரோ சூஸ் பண்ணிடுது. ஹீரோ சூப்பர் ரீஜெனரேஷன் பவர் வர ஈஸ்டோர்னால அவனோட பெனாலிட்டி ஏற்கனவே அவன் உடம்பு டேமேஜ் ஆகிருந்தனால திரும்பவும் ரீஜெனரேஷன் ஆனால் அவனுக்கு ஒரு பெனாலிட்டி 50% சூப்பர் ரீஜெனரேஷன் சொல்லலாம். இது பார்த்தா ஜோடியாக்கோட பவர் மாதிரி தெரியல, அதே தாண்டி பவர் ஹீரோ சொல்ல முக்கியம் இல்லை. நம்ம உடம்பு நமக்கு சரியாச்சா அதான் முடியும் ஹீரோ சொல்ல என்ன ஆக்சுவலி என்னை கழித்து விட்டு போனேன் அந்த கும்பலை வழி பண்ணுவோம் மட்டும் சொன்னேன். எஸ்பெஷலி செயின்ஸு தஞ்சையில் கூட செயின்ஸ் என் நம்பணும் மாட்டேன், அவன் கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சொல்ல எதுவுமே உங்களுக்கு கொடுக்க போறேன்டா அப்படின்னு நான் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்ல அது 2 பேரும் அவங்க பார்த்த ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்ல அந்த கருப்பு சட்டி இந்த இடமே டெஸ்ட் ஆகிடுச்சு. நீ என்ன நினச்சின்னு கேட்க அந்த வேலை சட்டியும் இந்த உலகமே இதுக்கான மர்மம் என்னங்க தெரிய போகுது அப்படின்னு சொன்னாங்க. டீமன் கேஸ்லோட ஐகானிக்னு நம்ம ஹீரோ பேர் சொல்ல ஒரு வேளை அவன் தான் எங்கேயாச்சும் வந்துட்டானோ அப்படின்னு அவனுங்க நினைக்க அந்த ஆளும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இது மனித குலத்துக்கே ஒரு பவர் மாதிரின்னு சொல்ல இதுலேயே அந்த உல்ஃபை போட்டு தள்ள அவனுக்கு பார்த்து சயின்ஸே வந்தாலும் வந்து போட முடியாது. ஆனால் அதே தாண்டி போட்டுக்கிறானா நம்ம ஹீரோவாக இருக்கணும் அவனுக்கு சொல்ல டவுனும் டெஸ்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோ ஜோலி திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டாரா அப்படின்னு அவனுக்கு இவங்க சொல்ல எனக்கு முழுசாக தெரியாது.
நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணுன்னு அந்த ஆள் சொல்ல. பெரிய பெரிய டவர் காமிக்க, மிஸ்டர் வியாங் டீம் பிளேஸே அழிஞ்சு போயிடுச்சு, உங்ககிட்ட நாங்கள் ஒன்று பேசணும். அந்த டீம் டவரே அழிஞ்சு போயிடுச்சு, அதுக்கு யார் காரணம்? ஜியோலியா அவர் என்ன உசுரோட இருக்காரா? திரும்ப வந்துட்டாரா? அவனுக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்க அவனும் எதுவும் பேசாமல் நிம்மதியாக இருக்க. வேறு ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, அதுக்கு மேலே நான் எந்த கொஸ்டின் சொல்ல மாட்டேன். அவனோட இல்லைங்க மிஸ்டர் வாங் சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ப்ரெஸ் அப்படியே காரில் போயிடும்போது டேமிட் ஜியோலி 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 எப்போ பார்த்தா எல்லா இடத்துலையும் அவன் பேர் தான் போயினுங்க. திரும்ப வந்துட்டானா அப்படின்னு சொல்ல 20 வருஷத்துக்கு பின்னாடி காமினாங்க. ரொம்பவே இம்பாசிபிள், ஆயிரக்கணக்கான மாதம் இருக்குது அங்கேருந்து எந்த மனுஷனும் திரும்ப வர முடியாது அவன் சொல்ல. அவனும் எதுவாக இருந்தாலும் நான் ரெட்டை ஏற்கனவே நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல. எப்படி அவன் சர்வீவ் ஆனான்னு தெரியல அவன் சொல்ல. அப்போவே அவன் வீக்காக இருந்தான், எபிலிட்டிஸ் கம்மியாக, உடம்பே கோரமாக இருக்கா அப்படின்னு சொல்ல. அவன் வந்துங்க நான் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல. காரில் போயிடும்போது டஃப் என்னடா சத்தம் அப்படின்னு கார் ஏன்டா கார் நிறுத்தினா அவன் சொல்ல. ஹீரோ ஒரு பக்கம் ஒரு ஃபோனை பார்த்து இந்த ஃபோட்டோ ஆமாம் முதல்ல நம்ம இந்த பர்சன் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல கதையை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.